இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 சம்பவம் இருந்துச்சு. அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் வந்து எவிட் ஆகி ஃபர்ஸ்ட் வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டாரு. சாட்டர்டே வந்து பொதுவாக சாட்டர்டே நைட்டு தான் தெரியும். இன்னைக்கு வந்து சாட்டர்டே மதியமே தெரிஞ்சு ரஞ்சித் கண்டிப்பா வெளியே போயிட்டாரு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக சான்ஸ் வந்து ராயனுக்கு தான் இருக்கு. மஞ்சரியா ராயனா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ராயன் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த வாரத்துல இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அடி வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா அன்ஷிதாவும் முத்துக்குமாரனா. அன்ஷிதா ஏன் என்னன்னா, அந்த ஏஞ்சல் டாஸ்க்ல வந்து அவங்க வந்து ஜெஃப்ரிக்கு வந்து நியாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தாங்க. இந்த டாஸ்க்ல வந்து ஏன் குரல் கொடுக்கல? அப்போ உங்கள்கிட்ட வன்மம் இருக்கணும், அதுதானே குரல் கொடுக்கல. ராயன் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சைலண்டா இருந்திருக்கலாம். நீங்க ஹெல்ப் பண்ணலாலும் சைலண்டா இருந்திருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவர் மேல இந்த வன்மத்தினால வந்து அவருக்கு நாடா ஆடுறான், கேம் விளாடுறான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கரெக்டா கொஸ்டின் பண்ணி கேட்டிருந்தாரு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமாரன் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்ல விட்டு கொடுத்தது வந்து கிளீனிங் கிழிச்சிட்டு இருக்காரு. நீங்க எப்படி அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து விட்டு கொடுப்பீங்க? ஒரு ஒரு கேப்டனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிக் பாஸே வந்து உங்களை கோப்படுற மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மையா வந்து கிழிச்சு வர்றாரு. ஏன்னா இதுக்கே இது பல செலெக்ஷன்ல போய் மோட்டிவேட் பண்ணீங்க. உங்களுக்கே விருப்பம் இல்லைன்னா என்ன பண்ணணும், நீங்க வந்து ஃபர்ஸ்டே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வேற யாராவது ஒருத்தவங்க போவாங்க. பவித்ரா 4 வாரம் வரல, அது வந்து அவங்களுடைய முயற்சினால் வராம விட்டாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உங்க முறையில போனது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. முத்துக்குமாரன் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு, நான் பண்ணது தப்பு தான் சொல்லியிருந்தாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரு அடுத்த வாரம் கேப்டன் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ற மாதிரி பார்த்தாங்கன்னா ராணவ் இல்லைன்னா ஜாக்லின், இவங்க 2 பேரும் தான் கேப்டனுக்காக நாமினேட் பண்ணி அவங்கள பெரிய அளவில் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கேஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த டீம்லயே அதிகமா கேப்டனே ஆகாத வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லினும் சரி பவித்ரா, அவங்க 2 பேரும் கேப்டன் ஆகல. பார்ப்போம் யார் கேப்டன் ஆகலாம்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.